السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் கஹஃப் சூராவிலிருந்து சில குறிப்புகளை நாம் பார்த்து வருவோம். அதில் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட சில இளைஞர்கள் நம்முடைய ஊரிலிருந்து கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக வெளியேறுகிறார்கள். அருகில் இருக்கிற புகைக்குள் தஞ்சமடைகிறார்கள். அப்படி தஞ்சமடையக்கூடிய அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அவர்களது நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒவ்வொரு பாடமும் அவர்களுடைய உரையாடலில் நடவடிக்கையில் நாம் பார்க்கிறோம். ஊரிலிருந்து வெளியேறுகிறார்கள், புகைக்குள் செல்கிறார்கள். இறைவன் நம்முடைய காரியங்களை இலகுவாக்குவான், நமக்கு இறைவன் அருள் செய்வான். அதே போல புகையில் தங்கியிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீண்ட காலம் உறங்குகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு விழிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறான். கண் விழித்தவுடன் எவ்வளவு நாள் நாம் இங்கே தங்கி இருப்போம் என்று உரையாடல் துவங்குகிறது. ஒரு நாள் அல்லது பாதி நாள் என்று பேசிக் கொள்கிறார்கள். ரப்புக்கும் ஆழம் பிமா ஐந்ததி, உங்கள் இறைவன் தான், நமது இறைவன் தான் நாம் எவ்வளவு நாள் தங்கி இருக்கிறோம் என்பதை அறிந்தவன். ஒவ்வொரு இடத்திலும் அந்த அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, அல்லாஹ் தான் நம்மை வழிநடத்துகிறான், அல்லாஹ்விற்காகத்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்விற்காகத்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனை தான் அல்லாஹ் ஒவ்வொரு நடவடிக்கையும் சொல்லி தருகிறான். அதே போல அவர்கள் எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள், எத்தனை நபர்கள் இருந்தார்கள் என்பதை பற்றி ஊர் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த பேசுவதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ரஜ்மம் பில்லை, மறைவான விஷயத்தை பற்றி இவர்கள் தர்க்கிக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றார், இந்த நபர்கள் சம்பந்தமாக புகையில் எத்தனை பேர் இருந்தார்கள், எத்தனை ஆண்டுகள் தங்கி இருந்தார்கள் என்பது பற்றியெல்லாம் இவர்கள்ட்ட நீங்க விளக்கம் கேட்காதீங்க, இவர்களுக்கு நீங்கள் பேசாதீர்கள். அவர்களுக்குரிய சரியான எண்ணிக்கையும் எத்தனை ஆண்டுகள் தங்கி இருந்தார்கள் என்பதை எல்லாம் முழுமையான அந்த அறிவு அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒவ்வொன்றிலுமே அல்லாஹ் என்கிற அந்த சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதை இந்த வரலாற்றின் மூலமா அல்லாஹ் சொல்லி தருகிறார். அடுத்து இதே கஹஃப் அத்தியாயத்துல இன்னொரு வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிடுறார். அப்ப நீங்க அந்த வரலாற்றை அடிப்படையா பார்த்து கொண்டீங்கன்னா, ஏகத்துவ கொள்கைக்காக வாழ்கிறார்கள், சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். கொள்கைக்காக உலகத்தில் என்ன சிரமங்கள் வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளலாம், சமாளிக்க வேண்டும். எந்த சிரமத்திற்காகவும் கொள்கையை குழி தோண்டி புதைத்து விடக் கூடாது என்கிற அந்த பாடம் தான் அவர்களது வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பாடம். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் தெரியாது, எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்று தெரியாது. அல்ல அவர் அதையெல்லாம் சொல்லல. அவர்கள் விட்டு சென்ற அடிப்படையான ஒரு பாடம், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து வாழும் போது ஏகத்துவ கொள்கை அடிப்படையில் வாழ வேண்டும். அந்த கொள்கைக்காக உலகத்தின் எந்த சிரமங்களை அவன் சகித்து பழக வேண்டும். அப்படி சகித்து கொண்டான் என்றால் கண்டிப்பா அவன் தோல்வி அடைய மாட்டான், கைசேதப்பட மாட்டான், மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவன் அடைவான் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட உலகம் உள்ளளவும் அவர்கள் ஒரு பாடமாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறார். அப்போ அந்த ஒரு அடிப்படையான ஒரு பாடத்தை அந்த வரலாறு சொல்லி தருகிறது. அடுத்ததாக ஒரு ரெண்டு மனிதர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறார். ஒதரிபுலகும் மதலர் ரஜுலை ஜஅல்னா லியஹதிமா ஜன்னதைன் மின் அஅனாப் வஹஃபஃப்னாஹுமா பினஸல் வஜஅல்னா பைனஹுமா ஸரஆ. நபியே, இந்த மக்களுக்கு இரண்டு மனிதர்களின் வரலாற்றை, உதாரணங்களை எடுத்து சொல்லுங்கள். அந்த ரெண்டு பேரில் ஒருவருக்கு 2 திராட்சை தோட்டங்களை நாம் கொடுத்திருந்தோம். அவற்றை சுற்றிலும் பேரிச்ச மரங்களை அமைத்தோம்.
அவ்விரண்டுக்கும் இடையே பயிர்களையும் அமைத்தோம். ரெண்டு நண்பர்கள் அல்லது ரெண்டு மனிதர்கள். ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய செல்வத்திற்கும் வசதிக்கும் குறிப்பிட்ட அளவிற்குள் கொண்டு வர முடியாது. அவ்வளவு பெரிய வசதி அவர் வழங்கப்பட்டிருந்தால் 2 திராட்சை தோட்டங்கள் அவருக்கு வழங்கப்பட்டது. பிரமாண்டமான தோட்டங்கள். அந்த தோட்டங்களை சுற்றியும் வேலியாக பேரித்தம்பள மரங்கள் வரிசையாக அமையப்பட்டிருந்தது. பொதுவாக எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும், விவசாய மரங்களாக இருந்தாலும், அந்த மரங்களுக்கு இடையில் குறிப்பிட்ட இடைவெளி தூரம் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் மரங்களை விவசாயம் செய்யக்கூடாது. அது அனைத்திற்கும் பாதிக்கும். அப்ப அதனால விவசாயிகளுக்கு என்று ஒரு முறை இத்தனை அடி வித்தியாசம் இருக்கணும். தென்னை மரம் வைக்கிறோமா, ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் இடையில் இவ்வளவு தூரம் இருக்கணும் என்கிற ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இடைவெளி இருக்கும் போது குறிப்பிட்ட இடம் காலியா இருக்கும் இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இடையிலேயும் பயிர்களை அமைத்தோம். மரங்கள் இல்ல, அந்த காலியா இடம் இல்லாத அளவுக்கு ஊடு பயிர்களாக நிறைய விளைந்தது. 2 தோட்டம், திராட்சை தோட்டம், சுற்றிலுமாக பேரித்தம்பள மரம், ஊடு பயிர்களாக நிறைய விளைச்சல்கள், இப்படி நிறைய வசதியோடு கில்தல் ஜன்னத்தைனி ஆத்தத்து உக்குலஹா வலம் ததிரி மின்ஹு ஷைஆ. அந்த 2 தோட்டங்களும் அவருக்கான விளைச்சலை கொடுத்தன. அதில் எந்த குறையும் வைக்கவில்லை. நாம் வார்த்தை கவனிக்கணும். 2 தோட்டங்கள் முழுமையாக தன்னுடைய பயனை தந்தது. அவருக்கு குறையே ஏற்படவில்லை. நஷ்டமே இல்லை. நஷ்டமே இல்லாத பெருத்த லாபம். பொதுவாக விவசாயமோ எதுவோ லாபம் நஷ்டம் இரண்டுமே இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவருக்கு வழங்கப்பட்ட அந்த தோட்டத்தில் அவருக்கு நஷ்டம் என்பதே இல்லை. மிகப்பெரிய அவருக்கு விளைச்சலை அவருக்கு கொடுத்து கொண்டே இருந்தது. அந்த 2 தோட்டங்களுக்கு இடையில் ஆற்றை பாய்ந்தோட செய்தோம். தண்ணி பிரச்சனைக்கும் அவருக்கு கவலையே இல்லை. கிணறு குளம் அப்படி இல்லைங்க, ஆறே ஓடுது 2 தோட்டத்திற்கு இடையில். அப்ப ஆறு ஓடுனாலே போதும், தனியாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஈரத்திலேயே அது போய்கொண்டே இருக்கும், விளைந்து கொண்டே இருக்கும். தண்ணீரை குறித்து எந்த கவலையும் இல்லை. ஏன், ஓடிக்கிட்டே இருக்கும் போது எங்கேயோ இருந்து வருகிறது. ஓடக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய தோட்டமாகவும் தண்ணீர் குறித்து எந்த ஒரு அச்சமும் இல்லாதவராக அவர் இருந்தார். அடுத்து ஒரு காணல் அபூதமர், அவருக்கு இன்னும் பல விளைச்சல்களும் இருந்தது. இது அல்லாமல் இன்னும் நிறைய விளைச்சல்களும் இருந்தது. இப்போ ஃபகால லிசாஹி, இதான் இப்ப முக்கியமான விஷயம். ஃபகால லிசாஹிஹி வஹுவ யுஹாபிருஹு அன அக்ஸரு மின்க மாலா வ அஸு நஃபரா. அந்த மனிதன் தன்னுடைய நண்பனிடத்தில் உரையாடும் போது, நான் உன்னை விட அதிகம் செல்வத்தை கொண்டவன், ஆட்களாலும் வலிமை மிக்கவன் என்று கூறினான். அந்த மனநிலை எப்படி வருதுன்னு பாருங்க. அதிகமான செல்வம் அவனுக்கு கிடைத்த பிறகு அவன் தன்னுடைய நண்பனிடத்தில் பேசுகிறான், உன்னை விட அதிக செல்வ வளம் கொண்டவன், ஆட்கள் வலிமை மிக்கவன், உனக்கு இந்த 2மே இல்ல, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு அவரிடத்தில் உரையாடுகிறான். இந்த உரையாடல் என்பது அவருடைய ஒட்டுமொத்த நடவடிக்கை நல்லா சொல்லி தருகிறான். தன்னுடைய தோட்டத்திற்கு அவன் செல்லும் போது அவருக்கு அநீதி இழைத்துக் கொண்டு சென்றான். அவன் சொன்னான், இது ஒருபோதும் அழிந்து விடும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தோட்டம் அழியும் என்று நான் நினைக்கவே இல்லை. கியாமத் வரும் என்றும் நான் நினைக்கவில்லை. இந்த தோட்டம் அழியும் என்று நினைக்கவே இல்லை. அழியவே அழியாது. இன்னைக்கு பல மனிதர்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு தகுதிக்கு நாம் சென்று விட்டோம் என்றால் அந்த சூழல், அந்த தகுதி நமக்கான ஒரு மனநிலையை உருவாக்கி விடுகிறது. என்ன யார் கேட்க முடியும், என்ன யார் அதிகாரம் பண்ண முடியும், இப்படி வாழக்கூடாது, என்ன சொல்றதுக்கு யார் என்பதை போன்ற அந்த மனநிலை ஒட்டுமொத்த வாழ்விலும் எதிர்த்துக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் அவன் சொல்றான். இந்த தோட்டம் அழியும் என்று நினைக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு மனநிலையை அது கொடுக்கிறது. நம்ம எல்லாம் எந்த வகையிலையும் நஷ்டமடைய மாட்டோம், இது அழியவே அழியாது. அடுத்த விளைவு என்ன, கியாமத்தே வராது. அப்படிப்பட்ட அப்படிதான் உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுடைய உழைப்பும் எப்படி இருக்கிறது, நம்ம மூத்தாலும் போக மாட்டோம், எல்லாரும் மூத்தா போயிட்டே இருப்பாங்க. ஊர் உலகம் எல்லாம் மூத்தா போயிட்டே இருக்கும், நமக்கெல்லாம் மூத்து வர அப்படிங்கிற மனநிலையில் தான் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க.
அப்ப கியாமத்து வராது என்று அவன் சொல்கிறான். அடுத்து உழைக்குதையே சாப்பாடு கஷ்டப்பட சொல்லுவான். அந்த மனிதன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டான் என்றால் இப்படிப்பட்ட வார்த்தை வருமா? என்ன பண்ணுவான்? ரப்பே நீ இல்லாட்டி நான் யாரு போவேன். அப்ப எல்லாம் வந்த பிறகு அவனுடைய மனநிலை எப்படி போகிறது? இது அழியவே அழியாதுப்பா, கியாமத்தை இல்லைங்கிற உலகில் நுதித்து இல்லா ரப்பி. அப்படி கியாமத்து வந்து என் இறைவனத்தில் நான் கொண்டு செல்லப்பட்டால் இதை விட சிறந்த ஒரு இடத்தை தான் நான் அடைந்து கொள்வேன். எப்படி? கியாமத்தெல்லாம் கிடையாது, வராது. அப்படியே வந்தால் நான் நற்பிடத்தில் கொண்டு செல்லப்பட்டால் இங்க நல்லா இருக்கல, அங்கே நான் என்ன செய்வேன்? நல்லதான் இருப்பேன், எனக்கு எந்த குறையும் இருக்காது. இந்த பலவீனம் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு சூழலை சிறப்பாக அமைத்து வைத்து விட்டான் என்றால் நம்ம எல்லாம் அல்லாஹ்விட பக்கத்து விட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நேரடி நல்லடியார்கள் நம்ம எல்லாம். நமக்கு நரகம் பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. மறுமையில நல்லதா இருப்போம். நாம நல்லவளா இருக்கவே தான் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறான். அப்ப நம்ம மறுமையிலும் நல்லவங்க தான், ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிற அந்த மனதை உலகத்தினுடைய அந்த செழிப்போ அந்த வனமோ எப்படிப்பட்ட சிந்தனை கொடுத்து விடுகிறது? நல்ல மனுஷன் தான், அதனாலதான் இவ்வளவு அல்லாஹ் கொடுத்திருக்கான். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா நல்ல தான தர்மங்களை வழங்குவார்கள், சாலிகான அமல்களை செய்திருப்பார்கள், திடீர்னு மூத்தா போயிடுவாங்க. நல்ல மனுஷன் தான், ஏன் மூத்தா போனாரு? நல்ல மனுஷன் தான், அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் சோதனை வருது. அப்ப என்ன இருக்கும்? நல்ல மனுஷனுக்கு என்ன வரக்கூடாது? சோதனை வரக்கூடாது, சிக்கல்கள் வரக்கூடாது. ஒருத்தன் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது இல்லையா? இவன் என்ன சொல்றான்? இந்த மனிதன் இந்த உலகத்தில் எனக்கு எந்த வசதி எந்த குறையும் இல்லை, மறுமையெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படி மறுமை ஒன்று இருந்தால் இங்க இருப்பதை விட சிறப்பாகத்தான் இருப்பேன், எனக்கு எந்த குறையும் வராது என்கிற ஒரு மனநிலையை அவன் பேசுகிறான். இப்போ அந்த நண்பர் சொல்றார், காலலஹு ஸாஹிபுஹு வஹுவ யுஹாவிருஹு அகஃபர்த பில்லதி ഖலகக மின் துராப் ثم மின் நுத்ஃபத்தின் ثم ஸவ்வாக ரஜுலா. அந்த நண்பர் சொல்றார், உன்னை மண்ணாலும் பிறகு இந்திரிய துளியாலும் உன்னை படைத்து உன்னை அழகிய படைப்பாக ஆக்கிய அந்த அல்லாஹ்வை, உன்னை அழகிய முறையில் படைத்த அந்த அல்லாஹ்வை நிராகரிக்கிறாயா என்று அந்த நண்பர் இவரிடத்தில் பேசுகிறார். அவன் சொன்ன வார்த்தை என்ன? தோட்டம் அழியாதுன்னா, கியாமத்து வராதுன்னா, நான் கியாமத்து வந்து அங்கே நல்லதான் இருப்பேன்னா. இந்த மூணும் யாருடைய செயல்? இந்த மூணும் யாருடைய பண்பு? இது அழியாத ஒன்று எதுங்க? அழியவே அழியாத ஒன்று எது? குல்லுமன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்துவிடும், அல்லாஹ்வின் திருமுகம் மட்டுமே அழியாமல் இருக்கும். என்றென்றைக்கும் அழியாத நித்திய ஜீவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். இவன் சொல்ற வார்த்தை என்ன? இது அழியவே அழியாதுங்கிறான். அப்ப யாருடைய தன்மை தந்து விட்டான்? அல்லாஹ்வின் தன்மையை அந்த தோட்டத்திற்கு கொடுத்து விட்டான். இந்த சூரா இதோட சம்பந்தப்பட்டு தெரியுதா? இணை வைப்பினுடைய கேடுகளை அல்லாஹ் பேசுகிறார். ஒரு மனிதன் ஏகத்துவத்தின் அடிப்படையில் மட்டுமே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் பேசுகிறார். அப்ப இந்த தோட்டத்திற்கு அல்லாஹ்வின் தன்மையை கொடுக்கிறார். கியாமத்து வராது என்கிறார், கியாமத்து இல்லை என்கிறார். இப்ப கியாமத்து இல்லை என்றால் மறைவானதை மறுக்கிறார். மறைவானதை மறுக்கும் போது அவன் கண்டிப்பாக அல்லாஹ்வை மறுத்தவனாக மாறிவிடுகிறான். அப்ப இந்த விஷயத்துக்கு அவர் பதில் அளிக்கிறார், உன்னை அழகிய முறையில் படைத்த அந்த அல்லாஹ்வை நீ மறுக்கிறாயா? நன்றாக புரிந்து கொள். லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி, அவன்தான் என் இறைவன். வலா உஷ்ரிகு பிஹி அஹதா, அவனுக்கு நான் எவரையும் இணையாக ஆக்கவே மாட்டேன். அடுத்து அவர் சொல்றாரு, வலவுலா இது தகத்த ஜன்னத்துக்கு உல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். உன் தோட்டத்திற்கு நீ செல்லும் போது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி தந்திருக்கிறான். லா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த ஆற்றலும் எதற்கும் கிடையாது என்று நீ சொல்லி இருக்க வேண்டாமா? இந்த தரணி அகல்ல மிக்க மானவளதா, உன்னை விட என்னை நீ செல்வத்தாலும் ஆட்பலத்தாலும் குறைவாக காணலாம். உன்னை பார்க்கும்போது உன்னோட நான் எப்படி இருக்கிறேன்? செல்வம் இல்லை, ஏழையா தான் இருக்கிறேன். உனக்கு நிறைய கையை சுண்டுற உடனே வர்றதுக்கு ஆள் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை. அப்ப ஆதரவற்றவனாக நான் தெரியலாம், ஆதரவற்றவனாக தெரியலாம், செல்வ பலம் மற்றவனாக தெரியலாம். ஆனால்
அல்லாஹ் உனக்கு எந்த செல்வத்தை எந்த தோட்டத்தை வழங்கி இருக்கிறானோ அதை நீக்கிவிட்டு وَيُرْسِلَ عَلَيْهَا حُسْبَانًا مِنَ السَّمَاءِ فَتُصْبِحَ صَعِيدًا زَلَقًا அதை ஒன்றுமில்லாமல் அழிய வைத்துவிட்ட பிறகு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படும் போது நீ எங்கு போய் அதை தேடுவாய்? அதே போல உனக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ அதை கூட சிறந்தது கூட அல்லாஹ் எனக்கு தரலாம். அல்லாஹ் நடந்தான். அது ஒரு பெரிய அல்லாஹ்விற்கு சிரமமான வேலை இல்லை. அல்லாஹ் உன்னை இப்படி வச்சிருக்கிறான், என்ன இப்படி வச்சிருக்கிறான், இதுல பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இப்ப எது இருக்கிறதோ அதை நீ பெரிதாக நினைத்து கொண்டு அல்லாஹ்வை மறுக்கிறாய். இதை ஒன்றும் தெரியாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டால் என்ன செய்யும்? ஓடக்கூடிய ஆற்று தண்ணீரை அல்லாஹ் வற்ற செய்து விட்டால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு அவரு தன்னுடைய நண்பனுக்கு எச்சரிக்கிறார். இந்த உரையாடல் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தோட்டம் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கிறது. وَوَحِيدَ بِثَمَرِهِ فَأَصْبَحَ يُقَلِّبُ كَفَّيْهِ عَلَى مَا أَنفَقَ فِيهَا وَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا. அந்த ஒட்டுமொத்த தோட்டமும் அடியோடு வீழ்ந்து அது நாசமாக்கப்பட்டு கிடப்பதை பார்த்து அவன் கை செய்தப்பட்டவனாக துடித்தான். யா லைதனி லம் உஷ்ரிக் பிரப்பி அஹதா, எனக்கு வந்த கை செய்தவே என் இறைவனுக்கு நான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. இப்ப என்ன சொல்றான்? கடைசியான வார்த்தை என்னது? என் இறைவனுக்கு நான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. இவன் எங்க இணை வைத்தான்? அல்லாஹ் இல்லைன்னு சொன்னானா? அல்லாஹ் பத்தி ஏதாவது பேசுறான்? மறுமை ஒன்று இது வந்தால் அந்த மறுமையில் என் ரப்பிடத்தில் நான் கொண்டு செல்லப்பட்டால் அப்போ அல்லாஹ் நம்புறானா இல்லையா? அல்லாஹ்வை நம்பத்தான் செய்கிறான். அல்லாஹ்வை அவன் என்ன செய்யல, மறுக்கல. ஆனா என்ன பண்றான்னா அல்லாஹ் ஷிர்க் வச்சுட்டே இருக்கான். ஷிர்க்குக்கு ரெண்டு ஒண்ணு தான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஷிர்க்னா அல்லாஹ்விற்கு ஒரு ஆளை சேர்க்கிறது, குஃப்ர்னா ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறது. ரெண்டுமே ஒண்ணுதான். அல்லாஹ்வோடு ஒன்றை சேர்த்தால் அல்லாஹ்வை மறுத்து விட்டான், அல்லாஹ் இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹ்வை மறுத்து விட்டான். அவ்வளவுதான். ஆக மொத்தம் முழுமையாக மறுப்பதும் இணை வைப்பதும் ரெண்டு ஒண்ணுதான், அதில் வித்தியாசமே கிடையாது. இப்ப இவன் கடைசியாக கை செய்யப்படுவது, என் இறைவனுக்கு நான் ஷிர்க் வைத்து விட்டேன், ஷிர்க் வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அவன் துடிக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு முக்கியமான விஷயம் இந்த சூராவோடு உள்ள அந்த தலைப்பு. எதை பற்றி இந்த சூறாவில் பேச போவதாக அல்லாஹ் சொன்னானோ அது இதுல வருகிறது. ஒரு ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் ஒருவர், அவர் பெயரளவிற்கு அல்லாஹ்வை நம்பியவராக இருந்தாலும் அல்லாஹ்வை மறுத்தவர் என்கிற ரெண்டு வகையான விஷயத்தை சொல்லி குஃப்ர் தௌஹீதுடைய பாடத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். மிக முக்கியமான ஒரு பாடம். எல்லா மனிதர்கள் வாழ்வும் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நிலையை நாம் அடைகிறோமோ, ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடைகிறோமோ, அடைந்தவர்கள் நினைக்கிறார்கள் இதுதான் நிரந்தரம், நாம் அழியவே மாட்டோம், மூத்தாவே மாட்டோம், நமக்கு வழங்கப்பட்டது என்றென்றைக்கும் நிரந்தரம் என்கிற அது வார்த்தையில் வரவில்லையானாலும் நடவடிக்கையில் பல நேரங்களில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய உத்தரவை, ரசூலுடைய வழிகாட்டலை சாதாரணமாக அலட்சியம் செய்வதை, புறக்கணிப்பதை பார்க்கலாம், புறந்தள்ளுவதை பார்க்கலாம். புறந்தள்ளக்கூடிய அந்த நிலை ஏன் வருகிறது? இந்த ஒரு வகையான செழிப்பான ஒன்று. அந்த செழிப்பான நிலை காணாமல் போன பிறகு அவன் எந்த நிலைக்கு திரும்புகிறான்? ஒட்டுமொத்த செல்வமும் தோட்டமும் அழிந்த பிறகு அவன் எதற்கு திரும்புகிறான்? நான் மீண்டும் ஜெயித்து காட்டேன் அப்படின்னு பேசல, நான் எழுந்து நிற்பேன் அப்படின்னு பேசல. எதை பேசுகிறான்? என் இறைவனுக்கு நான் ஷிர்க் வைத்தது தப்பு என்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வலம் தகுல்லஹு ஃபியத்துன் யன்சுருனஹு மின் தூனில்லாஹ் வமா கான முன்தஸிரா. அல்லாஹ்வை என்று அவனுக்கு உதவி செய்யும் எந்த கூட்டமும் இருக்கவில்லை, தனக்கே உதவக்கூடியவனாக அவன் இருக்கவில்லை. சுண்டுல விரல சுடுக்கிறவனா நிறைய பேர் வந்து நிக்கிறது ஆள் இருந்தாங்களா இல்லையா? அப்படிதான் சொன்னார். உனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது, நீ விரல் அசைச்சுன்னா வந்து நிக்கிறதுக்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள், ஆனா நான் அதற்கு நேர் மாற்றமாக தெரியலாம் அப்படின்னு அவர் பேசினாரா இல்லையா? இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அவனுக்கு உதவக்கூடிய எந்த கூட்டமும் இல்லை. இப்ப எனக்கு இவ்வளவு ஆள் போல இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தேப்பா, என்ன ஆச்சு? உனக்கு நீயே உதவ முடியலையே, உன்னை நீயே தேற்றிக் கொள்ள முடியலையே, நீ யாரை சார்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது? அப்ப அந்த அல்லாஹ்வை நீ மறுக்கலாமா? அந்த அல்லாஹ்வை நிராகரிக்கலாமா? இந்த சூழல் உன்னை அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளலாமா என்பதை அல்லாஹ் ஒரு பாடமாக சொல்லி தருகிறான். குனாலிகல் வலாயத்து லில்லாஹி ஹக், அங்குதான் அல்லாஹ்வின் உண்மையான அதிகாரம் இருக்கிறது.
உனாலிக்க அந்த இடத்தில் தான் அல் வலாயத்து அதிகாரம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கிறது. அவன் கூலி வழங்குவதில் சிறந்தவன், முடிவெடுப்பதில் சிறந்தவன். ஒட்டுமொத்த அதிகாரமும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் எதற்கும் இல்லை. எதனுடைய நிலையை வைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. நம்ம என்னைக்குமே அறிய மாட்டோம் என்று நல்ல நிலையில் இருப்பவர்களும் ஏமாந்து விடக்கூடாது. நெருக்கடியான ஒரு சூழலில் இருப்பவர்கள் நம்ம அல்லாஹ்வுக்கு பிடிக்காதாரு என்று நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அனைத்திற்கும் ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு பாடத்தை இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தார். இப்ப நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயரத்திற்கு சென்றாலும், எந்த ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு நாம் சென்றாலும் சரி, எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்க சிந்திக்க கூட கூடாது. அந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது. மிகப்பெரிய ஒரு கவனம் இருக்க வேண்டும். ரொம்ப அலட்சியம் என்பது பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம். சொல்ல போனால் இந்த ஒரு வகையான நம்பிக்கை இன்றைக்கு பல முஸ்லிம்கள் இருக்குதா இல்லையா? இன்றைக்கு வாழக்கூடிய எந்த முஸ்லிமாவது, முஸ்லிம்கள் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அல்லாஹ்விற்கு இணையாக யாரையாவது வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? புரியாம கொஞ்சம் பேர் வைக்கலாம். ஆனா விளக்கம் தெரிஞ்சு என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு மனநிலையில் வாழ்ந்தவன் தான் அந்த மனிதன். யாரு? அந்த செல்வத்தை வழங்கப்பட்ட அந்த மனிதன். இறைவன் எனக்கு மறுமையில் ஒரு சூழலை அமைத்து தந்தால் நன்றாகத்தான் தருவான் என்கிற அந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. அவனுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்துச்சு. அப்ப இவருக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? இவர் அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை என்பதில் தெளிவாக இருந்தார். அவன் அல்லாஹ்வும் இருக்கிறான், மற்றதும் இருக்குது என்கிற அந்த அதுவும் இதுவும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுவும் இதுவும் வரும்போது அல்லாஹ்வும் முடிவெடுப்பாங்க, மற்றவங்களும் முடிவெடுப்பாங்க. அல்லாஹ் பெருசா, ஊர் பெருசானா மறுமையில அல்லாஹ் பெருசு, இப்ப ஊரு தான் பெருசு. மறுமையில அல்லாஹ் பார்ப்பான், இப்ப சொந்தக்காரன் தான் நமக்கு கவலை, இப்ப சொந்தக்காரன் தான் நம்ம சந்தோஷப்படுத்தணும், ஊருக்காரன் தான் சந்தோஷப்படுத்தணும், ஊர்ல உள்ளவங்க தான் நம்ம திருப்திப்படுத்தணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு செயல் எந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு? அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை. அந்த நம்பிக்கை விட அல்லாஹ்வும் உண்டு, மற்றவங்களும் உண்டு, மற்ற மனிதர்களும் உண்டு என்பதை போன்ற ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த நண்பர்களுடைய உரையாடல் மூலமாக, குறிப்பாக அந்த மனிதனுடைய அந்த உரையாடல் மூலமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். இது போன்ற இன்னும் சில வரலாறுகளை அல்லாஹ் சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.